மட்டன் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு வைக்க போகிறேன். முன்னாடி வறுவலை முன்னாடி செஞ்சிடலான்ட்டு செஞ்சிட்டு இருக்கேன். சரி சரி. இப்போ என்ன மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணணுமா அப்போ? ஆமாம். சரி, அதை போட்டுருங்க. இதை மூடி வச்சுருவோம். இப்போ குழம்புக்கு கறியை வேக வச்சுடுவோம். இந்த குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டால் வெந்துடும். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் தட்டி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அதில் 3 தக்காளி போட்டுக்குவோம். அரிசி களைஞ்ச கழனி தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் குழம்பு வச்சா நல்லா வாசமாக இருக்கும். மூடிடுவோம். ஒரு வெயிட்டு போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இது 5 விசில் வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா வறுத்துக்குவோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு. இது நல்லா வறுத்துக்குவோம். இப்போ இதில் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்குவோம். நான் வைக்கிற குழம்புக்கு இந்த அளவு போடுறோம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொரியரிசி வறுத்தது கொஞ்சம் இருந்தது, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சும்மா 3னா போதும், வெயிட்லாம் போட வேணாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காய் இதில் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்தையும் தாளிச்சிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை இப்போ தாளிச்சிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. கல்பாசி 2 போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
குழம்ப ஊற்றிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போகிறோம், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மூடி வச்சிருவோம். A few moments later. நல்லா 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. பண்ணிடலாம். மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அவ்வளோதானே, ஆஃப் பண்ண வேண்டியதுதானே? ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நான் இப்படி தான் மட்டன் தண்ணி குழம்பு வைப்பேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். ஓகே ஓகே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா தண்ணி குழம்பு இப்படி தான் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வச்சிங்கன்னா இதேமாரி தான் வைப்பீங்க. மட்டன் தண்ணி குழம்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல். எங்கள் வீட்டில் இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி இப்படி ஓடிடுச்சு. ஓகேவா? பாய் சொல்லிட்டீங்களாம்மா? பாய். ஓகேம்மா, பாய் 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 பாய்.